லாஸ்ட் கிளாஸில் உங்களோட ஹைட் அண்ட் வெயிட் கண்டுபிடிக்க சொல்லியிருந்தேன். மெஷர் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி உங்களோட புக்கோட லென்த்தும் பென்சிலோட லென்த்தும் மெஷர் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தேன். நிறையா குழந்தைங்க ஒபே பண்ணியிருப்பீங்க, அளந்து பார்த்துருப்பீங்க. இப்போது அந்த ஸ்கேலை பயன்படுத்தி நம்ம எப்படி ஒரு பென்சிலையோ ஒரு குண்டூசியையோ ஏதோ ஒரு சின்ன பொருளையோ எப்படி நம்ம அளவிடலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ இந்த ஸ்கேலில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு என்ன மெஷர்மெண்ட் ஆரம்பிக்குதுன்னா 0லேருந்து ஆரம்பிக்குது. சின்ன ஸ்கேலாக இருந்ததுன்னா 15 சென்டிமீட்டர்ஸ் வரைக்கும் இருக்கும். பெரிய ஸ்கேலாக இருந்தால் 30 சென்டிமீட்டர்ஸ் வரைக்கும் இருக்கும். இந்த சின்ன ஸ்கேலாக இருந்ததுன்னா இப்போ ஒரு குண்டூசியை நான் அளவிட போகிறேன் அப்படின்னா அந்த குண்டூசியை இந்த படத்தில் காமிச்சிருக்கிற மாதிரி 0 அளவுலேருந்து அது எவ்வளோ நீட்டாக இருக்கோ அது அப்படியே கிடைமட்டமாக அதுக்கு பேரலாக அதுக்கு இணையாக அந்த பொருளை வைக்கணும். ஸ்கேலுக்கு பக்கத்துலேயே இணையாக அந்த பொருளை வைக்கணும். அது எங்கேருந்து ஆரம்பிக்கணும்? அதனுடைய ஒரு நுனி அந்த 0ல் கரெக்டாக மேட்ச் ஆகிற மாதிரி இருக்கணும். இப்போ அதனுடைய நுனி எங்கே போய் முடியுது? 2 சென்டிமீட்டர் முடிஞ்சு அதுக்கப்புறம் சின்ன சின்ன கோடு 4, 5 கோடு வரைக்கும் அதனுடைய நுனி இருக்குது. அப்போது அது ஒவ்வொன்றத்தையும் எப்படி மெஷர் பண்ணணும்? ஃபஸ்ட்டு 1 சென்டிமீட்டர் ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு, 2 சென்டிமீட்டர் ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் சின்ன சின்ன கோடுகள் 5 நம்ம எப்படி மெஷர் பண்ணணும்? மில்லிமீட்டர்னு மெஷர் பண்ணணும். அப்போ இந்த குண்டூசியினுடைய அளவு என்னன்னு சொல்லணும்? நம்ம 2.5 சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்லணும். இல்லாட்டினா 2 சென்டிமீட்டர் அதோட 5 மில்லிமீட்டர். அப்போ 2.5 சென்டிமீட்டர்னு மொத்தமாக சென்டிமீட்டரை சொல்லும்போதும் சொல்லலாம். இல்லை 2 சென்டிமீட்டர் 5 மில்லிமீட்டர் அப்படின்னும் நம்ம சொல்லலாம். இந்த குண்டூசியை வச்சு நம்ம அளக்கும்போது இதை இணையாக வச்சு அளக்காமல் கொஞ்சம் மாற்றி ஏற்றியும் தாத்தியமாக வச்சு அளந்தோம் அப்படின்னாக்க அதனுடைய அளவு தப்பாக போயிடும். அதே மாதிரி 0ல் கரெக்டாக அதனுடைய ஒரு எண்டு இருக்கிற மாதிரி வச்சுட்டு மிச்சம் இருக்கிற எண்டை அளக்கணும். அந்த 0ல் கரெக்டாக வைக்கல அப்படின்னாலும் அந்த அளவு மாறுபட்டுரும். ஆன்சர் கரெக்டானதாக இருக்காது. அடுத்து நம்ம பார்க்க போகிறது இடமாறு தோற்றப்பிழை. ஒரு பொருளை நம்ம மெஷர் பண்ண போகிறோம் அப்படின்னா இப்போ இந்த பென்சிலோட டிப்பை நம்ம மெஷர் பண்ணுறோம் அப்படின்னா அந்த பென்சிலோட டிப்பை அந்த ஸ்கேலுக்கு இணையாக வச்சுட்டு நம்மளுடைய பார்வை கண்ணுலேருந்து வரக்கூடிய பார்வை எப்படி இருக்கணும்? அந்த பொருளுக்கு நேராக இருக்கணும். நம்ம ஒரு ஸ்கேலோட அந்த எட்ஜில் இருந்துட்டோ இல்லாட்டி இந்த சைடு எட்ஜில் இருந்தோ நம்ம அந்த பொருளை அளக்கிறதுக்கு ஆரம்பித்தோம் அப்படின்னாக்க அதில் அளவுகள் மாறுபடும். அதை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா இடமாறு தோற்றப்பிழை அப்படின்னு சொல்கிறோம். சரி, இப்போ இதெல்லாம் ஒழுங்கான வடிவமுடைய ஒரு புத்தகமாக இருக்கட்டும் இல்லை ஒழுங்கான வடிவமுடைய ஒரு பொருளாக இருந்தால் தான் நம்ம இந்த ஸ்கேலை வச்சோ இல்லை மீட்டர் டேப்பை வச்சோ அல்லது அளவு நாடாவை வச்சோ நம்மளால் அளக்க முடியும். இப்போ வளைஞ்சு இருக்குது ஒரு பொருள், வளைந்த கம்பி அப்படின்னு வச்சுக்கோங்க. இல்லை இங்கே உங்கள் படத்தில் கொடுத்துருக்க மாதிரி வாழைப்பழம்னு வச்சுக்கோங்க. இதனுடைய நீளத்தை நம்ம எப்படி அளக்க முடியும்? ஸ்கேலை வச்சு அளக்க முடியுமா? முடியாது. அதனால் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அதனுடைய ஒரு எண்டுலேருந்து அனதர் எண்டு வரைக்கும் ஒரு நூலை வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க கையில் அப்படி காமிச்சிருக்காங்க பார்த்திங்களா, அந்த பொருள் மேலே அப்படியே வளைச்சி அது எந்த அளவுக்கு வளையுதோ அதே மாதிரி வளைச்சி அந்த வாழைப்பழத்தினுடைய அனதர் எண்டு வரைக்கும் நம்ம அப்படியே அந்த நூலை கொண்டு வரணும். அந்த நூலுடைய முதல் நுனி இந்த வாழைப்பழத்தோடைய நுனியில் இருக்கணும். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அந்த நூலை அது மேலே அப்படியே பெண்ட் பண்ணி கொண்டு வந்து இந்த வாழைப்பழத்தினுடைய அனதர் எண்டு வரைக்கும் அதை கொண்டு வந்துட்டு அது எவ்வளோ நீளம் இருக்கோ அதோட கட் பண்ணிடணும் அந்த நூலை. அந்த அளந்த நூலை அப்படியே எடுத்துகிட்டு ஸ்கேல் மேலே வச்சு அது எவ்வளோ நீட்டாக இருக்குது இல்லாட்டி ஒரு மீட்டர் டேப் மேலே வச்சு அது எவ்வளோ நீளத்துக்கு இருக்குது, அதாவது 0லேருந்து ஆரம்பிக்கணும். அந்த மீட்டர் டேப்லேயோ ஸ்கேல்லையோ 0ல் அந்த நூலினுடைய ஒரு நுனியை வச்சு அந்த அனதர் எண்டு அந்த ஸ்கேலில் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்து அதனுடைய அளவை மெஷர் பண்ணணும். இப்படி தான் வளைந்த பொருட்களையோ அல்ல வளைகோட்டினையோ வளைந்த இரும்பு கம்பியோ எந்த பொருளை வேணாலும் இந்த மெத்தடில் நம்ம மெஷர் பண்ணிக்கலாம். இன்னொரு மெத்தட் வளைந்த நீளத்தை எப்படி இன்னொரு மெத்தடில் நம்ம மெஷர் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னாக்க இப்போ ஒரு கோடு வரைஞ்சிருக்காங்க, வளைஞ்ச கோடு வரைஞ்சிருக்காங்க. இதனுடைய நீளம் எப்படின்னா ஸ்கேலை வச்சு அளக்க முடியுமா? முடியாது. அதனால் என்ன பண்ணலாம்? டிவைடர் ஜாமெண்ட்ரி பாக்ஸ்லலாம் இருக்கும் இல்லையா, அதுக்கு பேர் கவை. அந்த கவையை அந்த வளைந்த நூலோ கம்பியோ ஏதோ ஒன்று அதனுடைய ஒரு எண்டில் கவையை வச்சு அதை ஒரு குறிப்பிட்ட அளவு நம்ம விரிச்சுக்கணும். விரிச்சுட்டு
அந்த எந்த இடத்துல முடியுதோ அந்த இடத்துலேருந்து திருப்பியும் ஆரம்பித்து முடியணும். அப்புறம் திருப்பியும் அந்த இடத்துலேருந்து ஆரம்பித்து முடியணும். முடிகிற இடத்துலேருந்து திரும்ப ஆரம்பிக்கணும். இப்படியே அந்த நூலினுடைய எண்டு வரைக்கும் அந்த கவையை பயன்படுத்தி எத்தனை தடவை அது மாதிரி அளக்குறோம் அப்படின்னு சொல்லி பார்த்துக்கணும். இப்போ இந்த ஸ்கேலை ஸ்கேலில் இந்த கவையை நம்ம எவ்வளோ தூரம் விரிச்சிருக்கோம் அப்படிங்கிறத மெஷர் பண்ணணும். இப்போ நான் இந்த கவையை 5 சென்டிமீட்டர் அளவுக்கு நான் விரிச்சிருக்கேன் அப்படின்னாக்க ஸ்கேலில் வச்சு மெஷர் பண்ணி பார்த்தேன்னா தெரியும் இது எவ்வளோ நீளத்துக்கு இந்த கவை விரிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு. இப்போ சப்போஸ் இது 5 சென்டிமீட்டர்னு வச்சுக்கோங்க. அதை ஞாபகம் வச்சுட்டு இந்த கவையை இந்த வளைகோட்டின் மேலே எத்தனை தடவை இப்படியே முடிகிற இடத்துலேருந்து ஆரம்பத்துலேருந்து முடிகிற இடம் இப்படியே மாற்றி இதனுடைய அனதர் எண்டு வரைக்கும் நம்ம மெஷர் பண்ணோம். இப்போ இந்த நீளத்தை 5 தடவை நான் மெஷர் பண்ணியிருக்கேன் கவையை யூஸ் பண்ணி. அதே சமயம் அந்த கவை எவ்வளோ தூரம் விரிக்கப்பட்டிருக்குன்னா 5 சென்டிமீட்டர் விரிக்கப்பட்டிருக்குன்னா அதை நம்ம எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னா 5 × 5 25 சென்டிமீட்டர் நீளம் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம மெஷர் பண்ணணும். இதுதான் இன்னொரு மெத்தட், அலைகோட்டினை பயன்படுத்தி நீளத்தை அளக்கிறதுக்கான